உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஐடி ப்ரூஃப் கொடுங்க சார். இந்த ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் தான் இருக்கு. அண்ட் மை வைஃப்ஸ் அண்ட் மதர்ஸ். உங்க ஐடி போதும் சார். என்னங்க சார்? இதுல ஒரு சைன் பண்றேங்க. ரூம்ல ஹீட்டர் இருக்குல்ல, வாட்டர் வருது இல்ல? வருது சார். தேங்க்யூ சார். பேமெண்ட் செக் அவுட் டைம்ல பண்ணலாம். செக் அவுட் ஆகும்போது கொடுங்க சார். தேங்க்யூ. ஓகே சார். வாங்க சேது. சேது, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க இல்லைன்னா நாங்கள் 3 பேரும் ரொம்பவே சிரமப்பட்டிருப்போம். இதில் என்ன இருக்கு பிரதர்? முகம் தெரியாத ஒருத்தருக்கு உதவி பண்ண குடும்பமா கிளம்பி வந்திருக்கீங்க. நீங்க செஞ்சிருக்கிற விஷயத்துக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. சேது, நீங்க விட்டு அதையே பேசிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், நீங்க கிளம்புங்க. சரி, பார்ப்போம். இங்க பாருங்க சிவா பிரதர், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. சரி, வரேன். போயிட்டு வரமா. தேங்க்யூ. போலாமா? ஜனனி, ஜனனி போலாமா? போலாமா? சரிம்மா. வா, இந்த பக்கம் தான் வா. ஓகே ஜனனி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. சரி. எப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறியோ அப்போ போய் சாப்பிட்டு வந்துடலாம். சரி. டேக் கேர், ரிலாக்ஸ். எப்படியோ தப்பிச்சிட்டோம். எரும மாடு நடு ஹால்ல என்ன பண்றப்போ? போட்டோ எடுக்க விடுறாளா பாரு. போடி. எங்க போனாரு? ஏ ரம்யா ரம்யா ரம்யா, ஒரு போட்டோ எடுத்து தாயே, நல்லா அழகா கியூட்டா. சரி எடு. அழகா எடு. போது போது போது, குடு குடு குடு. தேங்க்யூ, ரொம்ப அழகா. ஏய், என்னடி என்ன போட்டோ எடுக்க சொன்ன? உன்ன நீயே செல்ஃபி எடுத்திருக்க? பின்ன அந்த போனுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு, புலம்பியே தள்ளிடும். உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் போனு நான் போட்டோ எடுக்கிறேன், உனக்கு என்ன? என்னமோ பண்ணி தொலைப்போ. அனி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என்னையும் போட்டோ எடுக்க விடாம இடிச்சுக்கிட்டே இருக்க. அடி போடி. அம்மாவும் ஜனனியும் காஞ்சிபுரம் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு போறதா சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னும் வந்து சேரல. இந்த சிவாவும் எங்க போனானே தெரியல. பரவாயில்லையா அண்ணி? அத்தையும் அவங்களோட மருமகளும் இன்னும் வரலையேன்னு நீங்க கவலைப்படுறது பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்னடி கவலை? இவங்க ஏன் இன்னும் வரலன்னு என் அப்பா தான் என்ன திட்டுவாரு. அதுதான் அந்த அனாதை கழுதியும் அந்த அனாதை கழுதியை சுத்திட்டே திரியிறேன். என் அம்மாவையும் தேடிட்டு திரியிறேன். மத்தபடி இவங்கள பத்தி எனக்கு என்ன கவலை? அக்கா, அம்மா எப்ப கோவிலுக்கு போனாலும் என்னதானே கூட்டிட்டு போவாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த ஜனனியை தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த அனாதை கழுத வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்தே அம்மா என்னமோ அவள மகாராணி மாதிரி தாங்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இனிமே இந்த வீட்டுல நம்ம எல்லாருக்கும் மரியாதை போயிடும். அவ அப்படியே நம்ம எல்லாரையும் திருப்பி விட்டுருவா. திருப்புவா திருப்புவா. அவ காலை உடைச்சி நாங்க திருப்பிடுவோம். அவ மூஞ்சும் அவளும். சரி விடு. கவி, நீ அம்மாக்கு கால் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. பண்றேன். பவானி. அண்ணா, அம்மா போன் எப்படி நான் உன்கிட்ட வந்துச்சு? ஹே, நான் அம்மா ஜனனி எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். நீ எப்படி அவங்க கூட? அவங்க கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆமா,
நான் ஜனனியும் அம்மாவையும் கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தேன். காஞ்சிபுரம் கோயிலுக்கு ஏதோ விசேஷத்துக்கு போகிறதா சொன்னாங்க. சரி, நானும் சும்மா தானே இருக்கேன்னு அவங்களோட சேர்ந்து வந்துட்டேன். ம், இங்கே வர்ற இடத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு காரை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுவோம். சரியா? ம், சரிண்ணே. சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேண்ணே. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ம், ரைட்மா, பார்த்துக்க. பாய்மா. எப்படி இருக்கு இப்போ? ஹவ் யூ ஃபீல்? பரவாயில்லைங்க. மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வரவா? பரவாயில்ல. ரிலாக்ஸ், படு. என்னவா? அண்ணனும் அவங்க கூட தான் இருக்கு. கார் ரிப்பேர் ஆயிடுச்சா, நைட்டு தங்கிட்டு நாளைக்கு காலையில தான் வருவாங்களாம். புதுசா கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியாம இருக்காங்க. சரி விடு ரம்யா, அத பத்தி யோசிச்சு உன் மனச குழப்பிக்காத. நான் புதுசா குழப்பிக்கிறதுக்கு என்ன அண்ணி இருக்கு? எதெல்லாம் நடக்க கூடாதோ அது எல்லாமே நடந்துருச்சு. ஐயோ ரம்யா, நீ இப்படி புலம்புறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்படியே புலம்பிக்கிட்டே மூளையில உட்காந்துருவேன்னு நினைக்காதீங்க. என்ன செய்ய போற? அத சொல்ல மாட்டேன், செய்வேன். இந்த ஜனனிய ஏதாவது பண்ணியே ஆகணுமே. எப்படியும் கோயிலுக்கு போனவன் நைட்டு திரும்பி வர போறதில்ல. அதுக்குள்ள அவளோட ரூமுக்கு போய் அவளை பத்தி ஏதாவது தெரிய வருதான்னு தெரிஞ்சுப்போம். அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? நர்ஸ், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. ஹலோ ஹலோ துளசி, நான் சுமதி பேசுறேன்டி. சொல்லு. அப்பாக்கு 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 என்ன சொல்லு? என்னன்னு சொல்லுடி. அப்பா நல்லா தாண்டி தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பார்த்தா மூச்சு விட கஷ்டப்படுறாரு. உடம்பு ஃபுல்லா தூக்கி தூக்கி போடுதுடி. நான் நர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், டாக்டர் வந்துருவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, நீ உடனே கிளம்பி வா. என்னடி சொல்ற? கேட்ட உடனே எனக்கு படபடன்னு இருக்கு. சித்தி இருக்காங்களா? சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்கடி, நான் மட்டும்தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி வர முடியுமா? நான் இப்பவே வரேன். நான் வர வரைக்கும் நீ அப்பாவை பாத்துக்கோ. சரி. இப்ப என்ன பண்றது? இவரை இழப்பணுமா? ஐயோ, இல்ல வேண்டாம். நல்லா டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காரு. அம்மாவும் தூங்கி இருப்பாங்க. நம்ம தனியா போறதா சரி. கடவுளே, என் அப்பாவை காப்பாத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.